Hello everyone, welcome back. Hello everyone, welcome back to my channel Job Error. So guys, என்னடா இவன் புது செட்டப்ல இருக்கான் ப்ளஸ் ஆளே ஒரு மாதிரி மாறிட்டானே அப்படின்னு நீங்க பாப்பீங்க. அது எனக்கு தெரியுது, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எனக்குமே தெரியுது, நானுமே ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல வீடியோ போடுவோம், 2 மாசத்துல வீடியோ போடுவோம், அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ளேயாவது வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சி கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து என்னால் எந்த வீடியோஸுமே போட முடியல. ஸோ பர்சனலாகவுமே நிறையா எப்படி சொல்கிறது, ஜாப்ல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இதுல இடையில கல்யாண பிரச்சனை, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இப்படின்னு ஓவரால் லைஃபே ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆக இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வீடியோஸ் ரெகுலராக போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து ஓரளவுக்கு க்ரோ பண்ணி கொண்டு போகணுன்றது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசையும் கூட. ஸோ இவ்வளோ நாள் வந்து என்னால் வீடியோ போட முடியாது, ஒரு பெரிய மைனஸாக இருந்தாலும் ஸோ இதுக்கப்புறமேட்டு ரெகுலரான வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ கூட டச்லேயே இருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அதிகப்படியான மொபைல்ஸோட அன்பாக்சிங்லேருந்து ரிவ்யூலேருந்து இன்னும் சொல்ல போனால் ஹானஸ்டான ரிவ்யூலேருந்து, ஸோ உருட்டு ரிவ்யூஸ்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஹானஸ்டான ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் எப்பொழுதுமே போட்டிருக்கிறது தான். ஸோ அதுவுமே இதுக்கப்புறமேட்டு ரெகுலராக கண்டினியூ ஆகும். இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது சொல்ல ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு தேவையான முதல் விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ பை பண்ண ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மைக்கு தான், வேறு எதுவும் கிடையாது. ஹோலிலேண்ட் லாட் M1 அப்படின்ற இந்த மைக்ரோஃபோனை தான் நம்ம இப்போ சேனலுக்காண்டி வாங்கியிருக்கோம். ஏன் இதை அப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறையா யூடியூபர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேம் டைம் நான் வந்து நிறையா ரிவ்யூ செக் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி ப்ரைஸுமே வந்து புதுசாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னே வரக்குமே இது வந்து 11,000 அந்த மாதிரி ப்ரைஸ் இருந்தது. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இப்போ ப்ரைஸ் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,500 சம்திங் அப்படி தான் இருந்தது. ப்ளஸ் கார்டுக்கு வந்து லோ காஸ்ட் EMI அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஓவரால் நம்ம பார்ப்போம். இல்லாமல் இதோட ரிவ்யூவே ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நான் கட் பண்ண மாதிரியே தெரியல, யாருக்கு கட்டாக இருக்கு. இந்த பாக்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது எதுக்கு நம்ம சொல்லிட்டேன், நல்லா இருக்கு அப்படி சொல்கிறேன் எல்லாத்தையும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கைக்கு கிடைச்சது என்னவோ இந்த ஏர்போர்ட் தான். ஸோ இது வந்து நாய்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மைக் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ரிசீவர் கொடுத்துருப்பாங்க, 2 மைக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு TWS இயர்ஃபோன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி தான் வருது. ஒரு குட்டி கேஸில் ஒன்று கொடுக்குறாங்க நினைக்கிறேன். ஸோ ஒரு கேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகே, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடாக தான் இருக்குங்க. ஓரளவுக்கு நல்ல சாலிடாக தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இதில் வந்து ஹோலிலேண்ட் அப்படின்றது பிராண்டு தான் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பார்க்க நல்லா சேல் ஆகும்னு நினைக்கிறதுக்கு வேணும். ஸோ இதை வச்சுட்டு வந்து ஒரு டபுள் சைட் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஜாக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கேமரா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். அண்ட் கேம் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி. என்னன்றது எனக்கே சத்தியமாக தெரியலைன்றதை பார்ப்போம். ஹெட்ஃபோன் ஜாக் டு டைப் C. ஸோ மொபைலில் நீங்கள் வந்து கேன் பண்ணும்போது இது வந்து யூஸ் ஆகும். ப்ளஸ் இது போடுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ USB to டைப் Cயில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை இதுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது, எலிமெண்ட் சீட்டு. இது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஓவரால் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம்.
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க தான் நானே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஸோ இது என்ன கேபிள்னு பார்த்தீங்கன்னா இது டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கேபிள் மூலியமாக தான் நீங்கள் வந்து நீங்கள் கேமராவில் இருந்து இந்த ரிசீவருக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கொடுத்துருக்க கேபிள் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் 3.5 இருக்க மொபைலில் இருந்து அகைன் உங்களுக்கு அந்த ரிசீவருக்கு வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஐஃபோன்ஸோட கேபிள் அவங்களே வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஆர் நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி 3.5 வந்து உங்களுக்கு லைட்னிங் கேபிளோட கனெக்டர் வந்து ஆப்பிள் வெப்சைட்லேயும் கிடைக்கும், வெளியே கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆப்பிள் மொபைலோடையுமே வந்து இந்த ப்ளூடூத்தை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி கனெக்டர்ஸ் மூலியமாக தான் வந்து நீங்கள் எந்த டிவைஸில் தேவைப்படுதோ அதில் கனெக்ட் பண்ண முடியும். இது மட்டும் தான் உங்களுக்கு ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் ஆகும். லைக் இந்த ரிசீவர்லேருந்து இந்த மைக்ரோஃபோன்ஸ் மட்டும் தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும் தவிர இந்த ரிசீவர் வந்து டேரெக்டாக எந்த ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த கேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சாலிடான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 4 இண்டிகேட்டர் ஆகுது. ஸோ இந்த 4 இண்டிகேட்டர்ஸுமே எதுக்குன்னா இதில் எந்த பர்சன்டேஜ் வந்து இந்த கேஸில் சார்ஜ் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். யூஸ்வல் டிடபிள்யூஎஸ்லாம் வந்து அது மாதிரி. அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இந்த கேஸை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு ஹோல் இருக்குது. பட் அது ஆக்சுவலாக எதுக்கு ரீஸ்டார்ட்டாக எது கொடுத்துருக்காங்க எனக்கே தெரியல. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க டிவைசஸ்க்கு வந்தோம்னா ஸோ 2 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. 2 மைக்ரோஃபோன்ஸும் நான் ஆல்ரெடி சொன்னப்போ நல்லா சாலிடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லோ கலரில் இருக்கிற ஹெட்ஃபோன் தான் உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ஸோட ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிசீவர் நீங்கள் எடுத்ததுக்கு பின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு க்ரீன் கலர் ஆகிடும். ஸோ க்ரீன் கலர் ஆகிடுச்சுன்னா இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அட் தி சேம் டைம் நீங்கள் அகைன் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோடில் வந்து வந்துடும். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து இப்போ என்னோட மொபைலோட இது கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த கேப்பில் பேசும்போது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த கேப்பில் பேசும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐ திங்க் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ வந்து நம்ம ஷர்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம், ஐ மீன் டிஷர்ட்டில். ஸோ இதுதான் கைஸ், இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மொபைலில் இருக்க மைக்ரோஃபோனில் தான் அந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த மைக்ரோஃபோன் மூலிமா வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து அதுக்கும் இதுக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இதோட ரிவ்யூஸ்க்கு எனக்கு ஒரு 2-3 டேஸ் வேணும். ஸோ இதுக்கு முன்னே நான் வந்து அவுட்டோரில் வந்து ஷூட் எடுக்கணும். ஸோ ஷூட் எடுக்கும் போது தான் வந்து டிராஃபிக்கில் அதோட நாய்ஸ் எப்படி கேட்குது, மித்த டைமிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இதுக்கு பின்ன பார்ப்போம். ஸோ see you later, bye bye. ஸோ இப்போ அவுட்டோரோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த மைக்கில் தான் இப்போ கனெக்ட் ஆகிட்டுருக்கு. பெரிய ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கேன். ஆடியோபிள் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டுக்கோங்க. நான் வீடு போய்ட்டு தான் செக் பண்ணணும். ஸோ சுற்றி முற்றி நாய்ஸ் இருக்குது, வண்டிங்க போய்ட்டுருக்கு, பசங்களாம் இங்கே விளாண்டுட்ருக்காங்க. அப்போயும் என்னோடய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது வந்து பாருங்கள்.